ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, திருவெம்பாவை பாடல் வரிசையிலே இன்று இரண்டாவது பாடலை பார்க்கப் போகிறோம். அர்த்தமற்ற ஆசைகளை அறுத்து கொள்வது என்பது அதுவே ஈசனை அடையும் வழிக்கு முதல் படி. அப்படி க்ஷணத்தில் அறுத்து கொண்டு ஈசனை நோக்கி ஓடியவர் ஒருவர் உள்ளார். வைராக்கிய பக்திக்கு இவருக்கு நிகரானவர் எவருமே இனிமே பிறக்கப் போவதில்லை என்று அறுதியிட்டு சைவ உலகம் சொல்லும். இவர் விளையாட்டாக கேட்டாலும் கூட இவர் கேட்டதை இறைவன் மறுத்ததே இல்லை. இவர் மாங்கனி கேட்டாலும் கிடைத்தது, பேய் உருவம் கேட்டாலும் கிடைத்தது. இவர் யார் என்பதை பாடலின் விளக்கத்திற்கு பின்பு காண்போம். இப்பொழுது பாடல். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிசி இவையும் சிலபோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இந்த பாடல் இரு தோழிகள் பேசுவது போல் அமைந்திருக்கிறது. சிறந்த அணிகலன்களை அணிந்தவளே, இரவும் பகலும் நாம் பேசும் பொழுது என் பாசமெல்லாம் எப்பொழுதும் என் அன்பு மேலான ஒளிப்பிழம்பான இறைவனுக்கு என்று கூறுவாய். இப்பொழுதோ அருமையாகிய படுக்கைக்கே அன்பு வைத்தனையோ என்று பெண்கள் வெளியில் இருந்து கேட்கின்றார்கள். அதற்கு தூங்குகின்ற பெண்ணோ, படுக்கையில் இருக்கும் பெண்ணோ, சீச்சி, நீங்கள் பேசும் நகைமொழிகளில் இவையும் சிலவாகுமோ? என்னோடு விளையாடி பழித்தற்குரிய சமயம் இதுதானோ? இது இறைவனை பாட வேண்டிய நேரம் என்று கூறுகிறாள். தேவர்களும் வழிபடுவதற்கு நாணுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை அன்பருக்கு கொடுத்தருளை எழுந்தருளும் ஒளி உருவன் தில்லை சிற்றம்பலத்து இறைவனுக்கு அன்பு பொருந்திய நாம் உனக்கு யார்? அருமையான அணிகலன்களை அழிந்த தோழியே, பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வரம் மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து தூங்குகிறாயே என்றவுடன் உறங்குபவள் எழுந்து, தோழியரே, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணை இறந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்கிறாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர்கள், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன், நம்மை தேடி வருபவன். நம் மீது எவ்வளவு தூரம் பாச வைக்க வேண்டும், இதை நீ புரிந்து கொள்வாயாக என்று கூறுகிறார். அப்படித்தானே சப்தரிஷிகள், தேவர்கள், அரம்பயர்கள், அசுரர்கள், தானவர்கள், கைத்தியர்கள், நாகர்கள், கருடர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், யட்சர்கள், வித்யாதரர்கள், விஞ்சையர், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாணர்கள், பூத கணங்கள், பிசாசர்கள் என 18 கணத்தவர்களும் வாழும் 18 லோகங்கள் உண்டு. இவர்கள் யாவரும் ஈசனை அடைவது என்பது அரிது. கடுமையான தபத்தையும் இடைவிடாத வேள்விகளையும் செய்தே இவர்கள் ஈசனை காண முடியும். ஆனால் ஆன்மாக்கள் மீது நேசம் கொண்ட நம் சிவனாரோ மனிதர்கள் மேல் பெரும் கருணை கொண்டு அவரே வீதி உலா வருவது பூலோகத்தில் மட்டுமே. அதிலும் மார்கழி அதிகாலையில் தம்மை வருத்தி கொண்டு நமக்காக வீதி உலா வரும் தேவனை நாம் எதிர்கொண்டு அழைத்து வணங்க வேண்டாமா? கண்டபோதே மோட்சத்தை அளிக்கும் அந்த குஞ்சித பாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டாமா? அதிகாலை உறக்கம் மகிழ்வித் தரலாம், எனினும் அது மாயை அல்லவா? எத்தனை உறங்கினாலும் உறக்கம் தொலைகிறதா என்றால் அதுவும் இல்லை. மீண்டும் மீண்டும் எழும் ஆசைகள் யாவும் ஞானத்துக்கு எதிரி என்பதை அறியாயோ? அர்த்தமற்ற ஆசைகளை அறுத்து கொண்டு இதேபோல்தான் ஈசனை நோக்கி ஓடினால் ஒருத்தி. அவளை பற்றித்தான் நாம் பேசினோம் முன்பே. அவர் காரை பேயார்,
செல்வச் சீமாட்டியாய் பிறந்து வளர்ந்து புக்ககம் புகுந்து சிறப்படைந்தவள் புனிதவதி. வைராக்கிய பக்திக்கு இந்த பெருமாட்டியை விட வேற ஒருவரும் உண்டோ? கொண்ட கணவனே தாயே என்று வணங்கினான். திலகவதிக்கு சகலமும் அருந்து விட்டதாக புரிய வந்தது. அழவில்லை, ஓலமிடவில்லை, தெளிவானால் என்ன வேண்டும் என்று உணர்ந்து கொண்டாள். வேறு ஒருவரை தொல்லைக்கு உள்ளாக்கும் விதமான தனது இளமையும் அழகும் மறைந்து போகட்டும், காண்பவர் விலகிச் செல்லும் விதமாக தசை அழிந்து எலும்பு துருத்தி பேயுறு கொள்ளட்டும் என்று வேண்டினாள். அவளுக்கு கிடைத்தது. இனி எவரோடும் எனக்கு பேச்சில்லை, எவரும் என்னிடம் பேசவும் வேண்டியதில்லை என்று சகலமும் மறுத்தாள். பாரத தேசமெங்கும் தனியவளாகச் சுற்றினாள். கைலை வரை தலையால் நடந்து சென்று ஈசனை நேசத்தால் கலங்கடித்தாள். எவரும் இவள் நம்மை பேணுமும் அம்மைகான், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று சக்தியிடம் உற்சாகம் பொங்க பெருமையாக கூறினானாம் ஈசன். பிறப்பிலா பெருமானான நம் ஈசன் அம்மையே என்று என்பு உருக அழைத்ததன் காரணம் சைவ பெருமாட்டி காரை பேயார், காரைக்கால் அம்மையார் என்று நாம் வழங்குகிறோம். அவரது வைராகிய பக்தி அன்றும். பேயாரைப் போல சகலமும் நாம் துறக்க வேண்டாம். ஒரு நாளில் சில நிமிடமாவது ஈசனுக்காக ஒதுக்குவது நல்லதல்லவா? அது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும் தருணம் அல்லவா? அதிலும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சி தரும் அல்லவா? மரணம், பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலாம் கண்ணுதல் பெருமானை தொழுது ஏத்த துயராவும் நீங்கும் என்று கூறி இந்த பாடலின் விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, நாளை அடுத்த பாடலில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.